டாக்டர் நியூபார்ன் பேபிஸ்க்கு லிவர் கேன்சர் வர வாய்ப்பு இருக்கா டாக்டர்? வரலாம். ரொம்ப ரொம்ப ரேர் தான். அது பேர் வந்து ஹெப்படோபிளாஸ்டோமா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டி. அது ஃபாஸ்ட் க்ரோயிங் கேன்சர் கட்டி தான் அது தட்ஸ் அ பேட் நியூஸ். பட் ஆனால் ரொம்ப ரேர். தட்ஸ் அ குட் நியூஸ். இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, வி காட் எக்ஸலண்ட் கீமோதெரப்பி ஃபார் தட். கிட்ஸுக்கு எப்படா கீமோதெரப்பி கொடுக்குறது அப்படின்னா கொடுக்குறாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நல்லபடியும் கொடுக்கறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து அது நிறையா பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிட்ஸுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா, இப்போது ஆஸ் ஆஃப் நோ ஆஸ் வி ஸ்பீக் தேர் இஸ் ஒன் கிட் ஹாஸ்பிட்டலில், எங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்போ இருக்குது. அந்த கிட்டுக்கு வந்து வயசு 5 மாதம் இப்போது. ஆனால் வந்து 5 மாதம் 5 கிலோ தான். ஒரு பிறந்த உடனேவே இமீடியட்டாக ஒரே மாதத்தில் வந்து டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. என்னமோ மதர் வந்து இந்த இடத்துல ஏதோ வீக்கமாட்டிருக்குன்னு பார்த்தா கட்டி. அப்புறம் அதை டயக்னோஸ் பண்ணி அதை ஹெப்படோபிளாஸ்டோமான்னு டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் 4 சைக்கிள் வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட் வந்து இதுக்குன்னு வி காட்ஸ் பீடியாட்ரிக் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். அவங்க சைக்கிள் கீமோ கொடுத்தாங்க. சில சமயம் இஃப் தே ஆர் லக்கி வந்து கம்ப்ளீட்டாக அது மறைஞ்சிரும், அப்படியே கரைஞ்சி மறைஞ்சிரும். பட் இந்த பாப்பாவுக்கு வந்து அது ஃபுல்லாக கரையில், அது ரெஸ்பாண்ட் பண்ணல. அப்போனாலும் வந்து அந்த காலத்தில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா பேசாமல் விட்டுருவாங்க, எடுத்துகிட்டு போயிருமா பாப்பா, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு. பட் இப்போ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் வந்து வி ஆர் ஏபிள் டு சேவ் தீஸ் கிட்ஸ். போன வாரம் ஆஸ் வி ஸ்பீக் வந்து லாஸ்ட் வீக் வந்து லிவரோட 2/3 ஆஃப் த லிவரை வந்து அந்த கட்டியோடு சேர்த்து நம்ம எடுத்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரைட் ட்ரைசெக்மெண்டெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்தோம். அந்த பேபி இஸ் ரெக்கவரிங் வெல். ஹோப்ஃபுல்லி வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தட் த கேன்சர் ஹஸ் பீன் டோட்டலி டேக்கன் அவுட் அண்ட் கியூர்டு. ஸோ அந்த மாதிரி ஹெப்படோபிளாஸ்டோமாங்கிற வகையான ஒரு கேன்சர் வந்து குழந்தைகளுக்கு வரலாம். அதான் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயந்துக்க வேண்டியதில்லை பேரண்ட்ஸு. நம்ம ஸ்டில் வந்து நம்ம க்யூர் பண்ண முடியும். அப்படி வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியாத கேஸை வந்து இன்னொரு பாப்பா வந்து நாங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வந்து ஒர்க்கப் பண்ணிகிட்ருக்கோம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி லிவரோடு சேர்த்து அந்த கேன்சர் கட்டி எடுத்து நம்ம க்யூர் பண்ண முடியும். ஸோ அதனால் குழந்தைகளுக்கு வந்த லிவர் கேன்சர்னால் அவ்வளோதான் போச்சுன்னு நினைக்கிற காலம் போயிடுச்சு. இப்போ வி ஆர் ஸ்டில் ஏபிள் டு க்யூர் தீஸ் கிட்ஸ்.